ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை விட பழமையான கோயில் ஒன்றை இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 5. திருஞான சம்பந்தர் பாடலின்படி பார்த்திங்கன்னா இந்த இடம் திருக்கச்சிநேரி காரைக்காடு, பின்னர் திருக்காளிமேடு என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் திருக்காளிமேடு என்ற ஊரில் உள்ள திருக்காளிமேடு கோயில் என்றும் திருக்காளிமேடு சத்யநாதேஸ்வரர் திருக்கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோயில் 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறதுங்க. விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்த 3 அடுக்கு ராஜகோபுரம் மேற்கு பார்த்தவாறு இருக்குங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நந்தி பகவான், கொடிமரம், பலிப்பீடம் பார்க்கலாங்க. இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு 22,500 சதுரடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. கோபுரத்துக்கு முன்னாடி பார்க்குற இந்த இடமும் பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த கோயிலில் பல கல்வெட்டுகள் காணப்படுதுங்க. 2ஆம் ராஜேந்திர சோழன், திருபுவன சக்கரவர்த்தி மற்றும் 1ஆம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இக்கோயிலுக்கு அவர்கள் செய்த திருப்பணிகளை குறிப்பிடுதுங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் வரிசையாக பார்த்த 3 பாடல் பெற்ற தலமும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த 3 திவ்ய தேச கோயில்களும் இந்த கோயிலும் எல்லாம் பக்கத்தில் தாங்க. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும், காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உள்ளே வந்ததும் இந்த 16 கால் மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் அழகிய சிற்பங்கள் பார்க்கலாங்க. இந்த பிரகாரத்தில் புதன், சனி பகவான் மற்றும் நவகிரகங்கள் பார்க்கலாங்க. மூலவர் சுயம்பு லிங்கமாக பெரிய வடிவத்தில் சிவப்பு நிறத்தில் நமக்கு காட்சி தராருங்க. மூலவரை சத்யநாதேஸ்வரர் என்றும் கரைவனைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் பக்கத்திலேயே அம்மன் பிரம்மராம்பிகைக்கு ஒரு சிலை இருக்குங்க. கருவறையோட இந்த சுவர் முழுக்க கல்வெட்டுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாங்க. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கை பார்க்கலாங்க. மகா கணபதி தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராருங்க. இந்த கோயிலை பார்க்கும்போது தாளபுரீஸ்வரர் கோயில் ஞாபகம் வருதுங்க. அதனோட லிங்க் நான் தரேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இங்கே லிங்கோத்பவர் நமக்கு காட்சி தராருங்க. இதுக்கு முன்னாடி கோயில்களில் சொன்ன மாதிரி இந்த கோயிலையும் அம்மனுக்கு தனி சன்னதி இல்லைங்க. காஞ்சி மொத்தத்தையும் ஆள்பவள் காஞ்சி காமாட்சி அம்மன் தான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அனைத்து சிவத்தலங்களுக்கும் பொதுவான பார்வதி சன்னதியாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் கருதப்படுதுங்க. மூலவர் சன்னதிக்கு பின்னாடி இங்கு 3 பெரிய சிவலிங்கங்கள் பார்க்கலாங்க. கூடவே நாகர்கள் இருக்காங்க. வள்ளி தேவியானையுடன் முருகர் மயில் மீது அமர்ந்தபடி நமக்கு காட்சி தராருங்க. இங்கே உட்பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது இங்கே இருக்கிற தூண்களில் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. சுற்றி வலம் வரும்போது இந்திர பகவான், புதன் மற்றும் பைரவரோட சிலைகள்லாம் கூட பார்க்கலாங்க. இந்த கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிலையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக காணப்படும் 4 முனிவர்களுக்கு பதிலாக 7 முனிவர்கள் உள்ளார்கள். புதன் இந்த கோயிலோட மூலவரான சத்யநாதேஸ்வரரை வழிபட்டு கடும் தவம் புரிந்தார். புதனின் கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்த இந்த மூலவரான சிவபெருமான் சத்யநாதேஸ்வரர் புதனுக்கு நவகிரக அந்தஸ்தை வழங்கினார். மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க பெருமாள் கஜலட்சுமியோட தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராருங்க. அந்த பக்கத்தில் நடராஜர் சபை இருக்குங்க. அன்னை சிவகாமியோட நடராஜர் பக்கத்துலேயே 4 சன்னதி இருக்குங்க. கௌதம முனிவர் சாபத்தால் இந்திர பகவான் உடல் முழுவதும் கண்களானது. அந்த சாபத்திலிருந்து விடுபட இந்த கோயிலின் மூலவரான சத்யநாதேஸ்வரரை இந்திர பகவான் வழிபட்டார். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு புகழ்பெற்ற சிவாலயம் இருக்குங்க. அந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை, ஆனாலும் பழமையான கோயிலுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கோயிலை பார்க்கலாங்க. இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன நவம்பர் மாதத்தில் கூட காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரிய கோயில்கள், முக்கியமான கோயில்கள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணேங்க. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். சல விருட்சம் காரை மரத்துக்கு கீழே நாகர்கள் பார்க்கலாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.